பார்ட் 1ஐயும் பார்ட் 2வையும் பின் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்துட்டு வாங்க, அப்போதான் இது புரியும். வேண்டுமானால் ஒரு பழம் இலவசமாக தருகிறேன் என கூறி ஒரு பழத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். அவர்கள் அதை கொண்டு சென்று அதிலிருந்து சாறு எடுத்து அரசகுமாரருக்கு புகட்டினர். அரசகுமாரர் உடனே சுகம் பெற்று எழுந்து அமர்ந்தார். இதைக் கண்ட அரசர், அவ்வியாபாரி வைத்திருக்கும் பழங்கள் யாவையும் வாங்கி வாருங்கள் என கூறி தமது மந்திரி ஒருவரை அனுப்பி வைத்தார். மந்திரி வியாபாரியிடம் வந்து மீதமுள்ள பழங்களை விலைக்கு கேட்டார். வியாபாரி விற்க மறுத்தார். மந்திரி ஒவ்வொரு பழத்திற்கும் 100 ரூபாய் தருவதாக கூறினார். வியாபாரி சம்மதித்தார். மந்திரி 99 பழங்களுக்கு 9900 ரூபாயும், முன்பு வாங்கிய ஒரு பழத்திற்கு 100 ரூபாயுமாக 10,000 ரூபாய் கொடுத்து அப்பழங்களை வாங்கிக் கொண்டு சென்று விட்டார். உண்மைக்கு கிடைத்த பெரும் பலன். அவ்வியாபாரி அந்த 10,000 ரூபாயை தாகிருடைய மனைவியிடம் கொண்டு சென்று நடந்த விஷயத்தை கூறி அதை வைத்துக் கொள்ளுமாறு கூறினார். அப்பெண் அதை ஏற்க தயங்கினாள். இதைக் கண்ட வியாபாரி, உங்கள் கணவர் கொடுத்த 4 ரூபாயிலிருந்துதான் இந்த 10,000 ரூபாய் கிடைத்தது, இது அனைத்தும் உங்களுக்கே உரியது என கூறினார். தாகிருடைய மனைவி சந்தோஷத்துடன் அதை எடுத்துக்கொண்டு வியாபாரிக்கு நன்றி கூறினார். இதுதான் உண்மையான வியாபாரத்தின் இலட்சணம். நேர்மையான வியாபாரிக்கு பரக்கத்து தேடி வரும் என்பது இக்குறிப்பிலிருந்து விளங்குகிறது. அல்லாஹ் உங்களுக்கு அறியாத புறத்திலிருந்து உதவி செய்வான் என்பதை மறந்துவிடாதீர்கள். அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள், அவன் கண்டிப்பாக தருவான்.